எக் பிளான்ட் வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஒரு பெரிய கத்திரிக்காய் வாங்கிட்டு அதில் நான் ஒரு 4-5 ஸ்லிட்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்லிட்ஸில் பச்சை மிளகாய் ஒரு 2, ஒரு 10-12 பூண்டு பற்கள் அதை உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன இரும்பு ஸ்டாண்ட் வச்சுட்டு அது மேலே கத்திரிக்காவை வச்சு இதை நல்லா சுட்டு எடுத்துக்க போகிறேன். எல்லா பக்கமும் பிரட்டி வச்சு சுடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். நல்லா ஸ்மோக் ஸ்மெல் வரும். கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு அது நல்லா ஆறின உடனே ஒரு மேஷர் வச்சு அதை நல்லா மேஷ் பண்ணிடுறேன். நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா நல்லா மேஷ் ஆகி கிடைக்கும். அதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போது அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா சூடான உடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி உள்ளே போட்டுட்டேன். அதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணி உள்ளே போட்டுட்டேன். போட்டு இப்போ இந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடலாம். ஓரளவு நல்லா வதங்கின உடனே ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் உள்ளே போட்டுடுறேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம். இந்த வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கத்திரிக்காயிலையும் மிளகாய் வச்சுருக்கோம். இப்போயும் ஒரு மிளகாய் போட்டிருக்கோம். நம்மளுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கின உடனே நம்ம மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காவை உள்ளே போட போகிறோம். பாருங்கள், அதையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த மசாலா எல்லாம் அந்த கத்திரிக்காயில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பெரட்டி விட்டுடலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவிடலாம். தூவிட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சுவையான பெரிய கத்திரிக்காய் ரெசிபி, எக் பிளான்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்கள். ஈஸி ரெசிபி. என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.